ஏசப்பா இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா தகுதி இல்லாத என்ன ஏசப்பா நீங்கள் தகுதிப்படுத்தின கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னென்ன விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறாங்களோ ஏசப்பா, கண்ணீரோடு வந்திருக்கலாம் சுவாமி. ஏசப்பா அவர்களுடைய விண்ணப்பத்தின்படி அவளுடைய வேண்டுதலின்படி ஏசப்பா நீ நிறைவேற்ற போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா மனுஷனோ இருதயத்தை பார்ப்பான் ஏசப்பா, நீரோ ஏசப்பா மனுஷனோ முகத்தை பார்ப்பான், நீரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஏசப்பா. ஏசப்பா அவர்களுடைய மன விருப்பத்தின்படி நீங்கள் செய்து தரப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு கொடுத்த டாபிக் என்னென்னா தகுதினா என்ன. இப்போ எல்லா காலேஜில் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோம். இப்போ இன்டர்வியூ போகும்போது என்ன கேட்பாங்கன்னா, குவாலிஃபிகேஷன், உங்கள் டிகிரி என்ன, உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா, உங்களுக்கு நாலேஜ் எப்படி இருக்குது, ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்களா அப்படின்றத நினச்சி தான் உங்களுக்கான வேலையை அவங்களுக்கு தருவாங்க. எப்படி இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு வேலை அப்படின்ட்டு உங்களுக்கான தகுதி இருந்தால் தான் அந்த வேலைக்கு நீங்கள் போக முடியும். இப்போ உலக பிரகாரமான வாழ்க்கையில் எப்படின்னா, காசு இருக்கணும், அப்புறம் நகை இருக்கணும், அப்புறம் அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. இது எல்லாமே வச்சு தான் உங்களுக்கான தகுதியை இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை கொடுக்கும். ஆனால் இதை எதையுமே எதிர்பார்க்காத கர்த்தர் நம்ம இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்கள் படிச்சிருக்கீங்களா, நீங்கள் படிக்கலையா, நீங்கள் கருப்பாக இருக்கீங்களா, வெள்ளையாக இருக்கீங்களா, இதை எதுவுமே எதிர்பார்க்காத ஏசப்பா உங்களுக்கான தகுதியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் இது எல்லாமே தெரியும், நான் அப்படியே சொல்லிட்டு போய்ட்றேன். 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். படிங்க. இதில் என்ன சொல்லுதுன்னா, தாவீது வந்து யூதா கோத்திரத்தை சார்ந்தவங்க. அப்புறம் தாவீது வந்து ஒரு ஆடு மேய்ச்சிட்ருக்கவங்க. ஏசப்பா ஆடு மேய்ச்சிட்ருக்கிற ஒருத்தரை ராஜாவாக்க முடியும்னா இன்றைக்கி உங்களையும் என்னையும் கொண்டு அவர் வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கைக்காகவும் ஒரு விசுவாசத்துக்காகவும் ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். எப்படின்னா 13ஆம் வசனம் வாசிங்க. ஓகே, இப்போது தாவீதை கொண்டு எப்படி அவர் ஆடு மேய்ச்சிட்ருக்கிற கொண்டு ராஜாவாக்க முடியும் அப்படின்னா, ஏசப்பா இன்றைக்கி உங்களை குறித்தோ என்னை குறித்தோ ஒரு திட்டத்தை வைச்சிருக்கிறாரு. அதை குறித்து நம்ம டெய்லியும் விசுவாசித்து, இந்த விசுவாசத்தில் தான் உங்களோட தகுதி என்னன்றத இந்த உலகத்தாருக்கு வந்து தெரியுமா. இப்போது ப்ரேயர் பண்ணுறோம். நம்ம இப்போ சின்ன வயசுலேருந்து ஒரு காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணுறோம். ப்ரேயர் பண்ணி கிடைக்கிற விஷயம் வேறு, நீங்கள் நீண்ட நாள் ப்ரேயர் பண்ணி கிடைக்கிற விஷயத்துக்கு அதோட ஆசீர்வாதத்துக்கு வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கா. இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து செய்கிறோன்னா, இப்போது ஒரு பொருள் மேலே நம்ம ஆசை வச்சுருக்கோம். இது வந்து உடனே கர்த்தர் கொடுத்தாலும் அது சந்தோஷம்தான். நம்ம ப்ரேயர் பண்ணி கேட்டு ஏசப்பா கொடுப்பாருதா, கொடுக்காம போக மாட்டார். ஆனால் அந்த தாமதமானாலும் கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவருக்கு அதிலேயே சொல்லுங்கள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்போ வந்து பவுல் வந்து தீமோத்தேயு பட்டணத்துக்கு எழுதுகிறாரு. ஏன்
பிலிப்பை குறித்து தனக்கு தகுதியாக இருக்குதுன்னு பவுல் கூறுறாருன்னா, பவுல் வந்து பிலிப்பியரை தன் இருதயத்தில் வச்சிருக்கிறாராம். ஏசப்பாவுக்கு நம்மளோட ஜெபத்தில் ஏசப்பாவை இருதயத்தில் வச்சு நம்ம என்ன கேட்குறோமோ அதை ஏசப்பா தருவார். நம்ம உறுதியாக இருக்கணும். அப்புறம் பிலிப்பியர் 1:27, ஓகே. இப்போது எப்படி தாவீது மேலே வச்சிருக்கிற தாவீதுக்கு வந்து தாவீது வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்படி ராஜாவாக்கினார்னா, ஏசப்பா வந்து தாவீதை குறித்து தாவீதுக்கு வந்து ஒரு தகுதி ஏற்படுத்தினார். என்னென்னா அதுதான் ராஜாவாக்கினார். அதே போல தான் இங்கேயும் பிலிப்பி 27ஆம் வசனத்தில் வந்து நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவரால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறதென்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். இதே போல தான் நாமளும் விசுவாசித்து நம்ம ஜெபிச்சோன்னா நம்மளுக்கு வந்து பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. நான் வந்து ப்ரேயர் பண்ணும்போது ஒரு வார்த்தை வந்து எனக்கு வெளிப்பட்டது. என்ன அப்படின்னா, தாமதம் அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது. ஏன் எனக்கு இது வெளிப்பட்டதுன்னு நான் ஒரு 2 நாளாக எனக்கு இந்த வார்த்தை என்னைக்கு கொடுத்தாங்களோ நான் அடியிலேருந்து தூங்கவே இல்லை. நான் அவங்க எப்போ சண்டே கொடுத்தாங்க, நான் 4ஆம் தேதியிலேருந்தே இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். தூங்கலை. எப்போ 15 வரும் அப்படின்னே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஏசப்பா கிட்ட அப்புறம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை சொன்னாங்க. தாமதம் அப்படின்னா ஏன் ஏசப்பா தாமதிக்கிறார்னா, அந்த தாமதத்தில் தான் வந்து நம்மளோட தகுதி இருக்குன்னு உலக பிரகாரமான இருக்கிறவங்களுக்கு தெரியுமா. இப்போது எல்லாருக்குமே கண்ணீர் இருக்கும், எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். கஷ்டத்தோடு தான் நம்ம ஆலயத்துக்கு வரோம். ஏசப்பா கிட்ட அதை குறித்து தான் நம்ம விண்ணப்பிக்கிறோம். அந்த ஏசப்பா வந்து கொடுப்பாரு. எப்படி கொடுப்பார்னா, தாமதமாக கொடுத்தாலும் ஏசப்பா வந்து உனக்கானது என்ன அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாராம். உங்களுக்கான தகுதி என்னன்னு ஒன்று வச்சுருப்பாராம். ஒவ்வொருத்தரை குறித்தும் இப்போது நம்ம சர்ச்சைக்கு வரோன்னா இவங்களை குறித்து நான் இதை வச்சுருக்கேன், இவங்களை குறித்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறேன்னா, அதுக்காக தாமதம் ஆனாலும் ஏசப்பாக்காக நீங்கள் பின்மாறி போகக்கூடாது. உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு நம்ம போகக்கூடாது. ஏசப்பா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் தான் உங்களோட தகுதி என்ன அப்படின்று உலக பிரகாரமான வாழ்க்கையில் வாழ்கிற மக்களுக்கு தெரியுமா. அப்புறம் வந்து லூக்கா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆமென். ஏசப்பா நான் ப்ரேயர் பண்ணும்போது இந்த வார்த்தை கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, தாமதம் அப்படின்னா தேவன் ஒரு விஷயத்தில் நமக்கு தாமதம் படுத்துகிறாரு அப்படின்னா அது ஏன்னா, தேவனுடைய தாமதம் தரம் மறுப்பதற்கு அல்ல, தரமாக இருப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்க? அவர் கொடுப்பாரா? எப்படி கொடுப்பாரா? தரமாக கொடுப்பாரா? அதற்காக தாமதமாயிடுச்சு, நம்ம ப்ரேயர் பண்ணி இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்மாறி போகக்கூடாதா. அதற்காக விசுவாசித்து நீங்கள் டெய்லியும் ஏசப்பா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணமா, எனக்கானதை ஏசப்பா நீங்கள் வச்சுருக்கிறீங்க, எனக்கு தாமதமானாலும் பரவாயில்ல ஏசப்பா, எனக்கான தகுதி என்ன அப்படின்ற இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் வாழ்கிற மக்களுக்கு நீங்கள் வெளிப்படணும். எந்த மக்கள் முன்னாடி நீங்கள் என்னை வெட்கப்படுத்தீங்களோ ஐசப்பா அந்த மக்கள் முன்னாடி நான் ஐசப்பா உங்களுடைய தகுதியாக நான் போய் அங்கே நின்று ஏசப்பா உங்களுடைய நாமத்தை மாற்றம் நான் மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிக்கணும். அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து கவிதைலாம் கிடையாது, சும்மா எனக்கு வெளிப்படுத்தினார், அதை சொல்கிறேன். எல்லா பூச்செடியும் உடனே பூப்பதில்லை, காலதாமதமாகலாம். அதற்காக மலடி என்ற பட்டம் கட்டி விடாதீர்கள். ஊரார் பேச்சை கேட்டு அது காத்திருந்து பூக்கும் குறிஞ்சி மலராக கூட இருக்கலாம் அல்லவா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை நான் சொல்கிறேன். அதனால் தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏசப்பா கிட்ட வந்து
ஏசப்பா கொடுப்பார். ஆனால் தாமதமாக கொடுத்தாலும் எப்படி கொடுப்பாரா, தரமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. அப்புறம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமீன். இப்போ நம்மளோட தகுதி யாரால் உண்டாகுதுன்னா தேவனால் உண்டாகுதான். என்னோட தகுதி கூட தேவனால் உண்டாகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் படிச்சிருப்பேனா படிக்க மாட்டேனானே ஒரு டவுட்டு தான் எனக்கு. 12th முடிச்சுட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படியோ சேர்ந்தா அந்த காலேஜில் தான் சேரணும் அப்படின்னு நான் இருந்தேன். ஏன்னா அப்போ இருந்த வீட்டு சுச்சுவேஷன் அப்படி. அப்புறம் நான் கவுன்சிலிங்லாம் போயிட்டு அங்கே எல்லாருக்கிட்டையுமே டிசி இருந்தது, மார்க் ஷீட் எல்லாமே இருந்தது. ஆனால் ஏன் கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அப்படியே வெறும் கையோடு தான் போய் உட்காந்தோம். அப்புறமா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணோம். அப்போ வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் போனேன். அப்போ வந்து என் பேர் கூப்பிடல. சரி, ஃபஸ்ட்டு வெற்றிக்கு முதல் படி என்ன, தோல்வி தான் அப்படின்ட்டு நான் மனசில் நினச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு செகண்ட் கவுன்சிலிங் போனோம். செகண்ட் கவுன்சிலிங் போயிட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா பேர் கூப்பிட்டாங்க. நான் நினச்ச கோர்ஸ் வேறு, ஆனால் எனக்கு வந்த கோர்ஸ் வேறு. நான் வந்து சரி பிகாம் அப்படின்னு தான் போட்டிருந்தேன். அப்படி பிபிஏ வந்துடுச்சு. சரி பிகாம் பிபிஏ ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு சேர்ந்துட்டேன். சரி அப்படி படித்து முடிச்சு. ஏன்னா அப்போ இருந்த சுச்சுவேஷனால் படிக்கணும்னு ஆசை இருந்தது. ஆனால் அப்போ இருந்த சுச்சுவேஷனால் சரி இந்த காலேஜில் சேரலாம் அப்படின்ட்டு இருந்தேன். நான் வந்து வேறு காலேஜ் சூஸ் பண்ணியிருந்தேன். சரி ஏசப்பா இதுதான் கொடுத்துருக்காரு, நம்ம வீட்டோட நிலைமை நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காலேஜில் சூஸ் பண்ணி படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னும் படிக்கணும்னு ஆசை இருந்தது. அப்புறம் அப்படியே ஒரு 1.5 வருஷம் அப்படியே போயிடுச்சு. அப்புறமா எம்பிஏ பண்ணோன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் நான் வந்து ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா இது மாதிரி படிக்க போகிறேன், நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள், நான் இன்னும் வீட்டில் சொல்லலை அப்படின்ட்டு. அப்புறம் ஐயா வந்து ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறம் வீட்டில் சொன்னேன். அதே மாதிரி இப்போ படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா தேவன் எனக்கு கொடுத்த தகுதி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏசப்பா நினச்சிருந்தானா நான் படிக்காமல் கூட இருந்திருக்கலாம். படிக்காமல் எங்கன்னா கம்பெனி எங்கன்னா போயிருந்துருக்கலாம். ஆனால் இந்நாள் மட்டும் படிக்க வச்சு இப்போ இந்த நிலைமையில் நிற்கிறதுக்கு காரணமே ஏசப்பா மட்டும்தான். ஏன்னா நம்மளோட தகுதி என்ன அப்படின்றது வந்து உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஏசப்பா வந்து மற்ற மக்களுக்கு வந்து வெளிப்படுத்துவாராம். அதை தான் சொல்கிறேன். தாமதம் ஆனாலும் பரவாயில்லை, வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி கிடைக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சா மட்டும்தான் அது முடியும். ஏசப்பா கிட்ட வந்து விசுவாசிச்சு அந்த விசுவாசத்தில் தான் உங்களோட தகுதி என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியுமா. தாமதம் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு பின்னாடி தான் உங்களுக்கான தகுதி என்ன அப்படின்றது மற்ற மக்களுக்கு தெரியுமா. அதனால் தாமதித்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா கூட இருங்க. ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க. ஏசப்பா எப்படி இருந்தாலும் எனக்கு இது கொடுங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுக்கு வந்து நீங்கள் உறுதியாக இருக்கணும். அப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன். God does not qualifies but he qualifies the call அப்படின்னு ஒரு வார்த்தை என்னை வெளிப்படுது. ஏன்னா இதோட மீனிங் என்னன்னா, கர்த்தர் வந்து தகுதியானவர்களை அழைக்க மாட்டாராம். தகுதி இல்லாதவர்களை அழைச்சி அவரை தகுதிப்படுத்த யாரால் முடியும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியுமா. ஏன்னா தகுதி இல்லாதவர்களையும் தகுதிப்படுத்த யாரால் முடியும்னா ஏசப்பாவில் மட்டும்தான் முடியுமா. நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்புறம் ஏசப்பா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். எப்படி தருவாருன்னா, எப்படி தரணும்னு என்ன தரணும்னு ஏசப்பாவுக்கு உங்களுக்கு தெரியுமா, எப்போ தரணும்னு தெரியுமா, எப்படி தரணும்னு தெரியுமா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வாக்குத்தத்தத்தை வந்து கை கொள்கிறோமா. எப்படின்னா நம்மளுடைய வாக்குத்தத்தம் என்ன, சிறியவன் அதே போல் எப்படி தருவார்னா ஏற்ற காலத்தில் தருவாராம். ஏசப்பா தாமதமானாலும் பரவாயில்ல, எப்படி தருவாராம், ஏற்ற காலத்தில் தருவாராம். அது வந்து விசுவாசிக்கணும் நம்ம. ஏசப்பா எப்படி தாவீதை கொண்டு ஏசப்பா ராஜாவாக்கினாரோ, இன்னைக்கு உங்களையும் என்னையும் குறித்து ஒரு நன்மையானதை தான் ஏசப்பா உங்களுக்கு வச்சிருக்கிறாருன்னு அப்படின்னு நீங்கள் முதல்ல விசுவாசிச்சாதான் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம வைக்கிற விசுவாசத்தில் தான் நம்மளோட தகுதி என்ன அப்படின்றத மற்றவங்களுக்கு தெரியுமா. இப்போது
தகுதி தாமதம் அப்படின்ற ஒன்று தான் நம்ம இப்போ இருக்கிற உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு அது ஒரு தாமதம். ஏன் இந்த விஷயத்தில் எனக்கு தாமதம் ஆகுது, ஏன் இந்த விஷயம் எனக்கு நடக்கலை, ஏன் இந்த விஷயத்தில் எனக்கு ஏசப்பா உதவி பண்ணல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் தாவீது வந்து வாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது வந்து முறுமுறுக்கலையாம், ஆடு மேய்க்கத்தை நினச்சி முறுமுறுக்கலையாம். அவருக்காக செய்த நன்மைக்காகவும் அவர் செய்ய போகிற நன்மைக்காகவும் சோதனம் பண்ணிட்டு இருந்தாலாம். இன்றைக்கு நாமளும் ஏசப்பா வந்து செய்த நன்மைக்காகவும் செய்ய போகிற நன்மைக்காகவும் தான் நம்ம ஏசப்பாவை குறித்து நம்ம ஏசப்பாக்காக நம்ம சோத்திரம் பண்ணோமா. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம தாவீதை கொண்டு ஏசப்பா ராஜாவாக்க முடியும்னா இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து ஏசப்பா ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாராம். அதற்காக நீங்கள் இது எனக்கு நடக்கலை, அது எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசம் இல்லாமல் ஜபம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாதான். ஜபம் பண்ணிவிட்டு அந்த விசுவாசத்தில் தான் உங்களோட தகுதி என்ன அப்படின்றத மற்றவங்களுக்கு தெரியுமா. இன்றைக்கு நீங்களும் நாங்களும் நிறைய கண்ணீரோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். ஏசப்பா என்ன சொல்கிறான்னா, மூழ்கி கிடக்கிற உங்களை ஏசப்பா கரம் பிடித்து தூக்குகிறாராம். எப்படின்னா, தாவீதை கொண்டு ஏசப்பா எப்படி ராஜாவாக்குனாரோ அதே போல் இன்றைக்கு உங்களை என்னையும் குறித்து ஏசப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய திட்டம் இருக்கான். அந்த திட்டத்தின்படி நம்ம நடக்கணும். அப்புறம் விசுவாசம் என்ற ஒரு தகுதி இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம ஏசப்பா கொடுத்து நம்ம சாட்சியுள்ள மகளாக வாழ முடியுமா. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். 2 கொரிந்தியர் அதை நம்ம வாசிச்சல் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமேன். இப்போது நம்ம கடந்த வருஷம் ஃபுல்லாக ஏசப்பா நம்மளை கண்மணி போல் பாதுகாத்தார். ஆமேன் ஆமேன். இப்போது இந்த டைமில் கூட இங்கே வந்து உட்கார்ந்துருக்கதே பெரிய ஆசீர்வாதம் தான். இந்த நாளை காணாமல் நிறைய பேர் மரித்து போயிருக்கிறாங்க. இந்நாள் மட்டும் ஏசப்பா நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். ஆமேன். அப்புறம் ஏசப்பாக்காக நம்ம வந்து முறுமுறுக்கக்கூடாதான். முறுமுறுக்காமல் ஏசப்பாவோட பாதத்தில் அமர்ந்து ஏசப்பா என்ன சொல்கிறாரோ, ஏசப்பா தாமதித்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா எனக்கானதை நீங்கள் எப்படி தருவீங்க அப்படின்னா தரமாக தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் நீங்களும் எப்படி தாவீதுக்கு ஒரு தகுதின்னு ராஜாவாக மாற்றினாரோ இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து ஏசப்பாக்கு பெரிய திட்டம் ஒன்று இருக்கான். அந்த திட்டத்தின்படியாக நடக்கணும். ஏசப்பா சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்புறம் ஏசப்பா வந்து நம்மளை குறித்து ஒரு தகுதி வச்சுருக்கிறாராம். நீங்கள் நினைக்கலாம், நான் படிச்சிருக்கேன், என்னால் தான் இதெல்லாம் எனக்கு என் படிப்பால் தான் இது நடந்தது, என் படிப்பால் தான் நான் வேலைக்கு போகிறேன், என் படிப்பால் தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிற ஒரு வார்த்தை, உன் தகுதி வந்து என்னால் உருவானது அப்படின்னு சொல்லி நாம் விசுவாசிக்கணும். தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது அப்படின்னா நம்ம டிகிரியோ நம்ம படிப்போ நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறதோ வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் அது எல்லாமே ஏசப்பா கொடுத்த தகுதி மட்டும்தான். அதனால் நம்ம விசுவாசம் அப்படின்ற ஒரு தகுதி தான் இப்போ இருக்கிற இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குமா. அப்புறம் சொல்லுவாங்க, இது பாரு சர்ச்சுக்கு போகுது, இப்படிலாம் பேசுது அப்படிலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஏசப்பாக்குள்ளே வந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா விசுவாசமாக இருக்கணும். விசுவாசித்தா மட்டும்தான் தேவனோட மகிமை காண்க முடியும். விசுவாசம் அப்படின்ற ஒரு தகுதி மட்டும் இருந்தால் போதும். ஏசப்பா எப்படி ராஜாவாக மாற்றினாரோ இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து ஏசப்பாக்கு ஒரு தகுதி இருக்கான். தகுதியானதை வந்து ஏசப்பா உனக்கான ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வச்சிருக்கிறான். அதே போல் இன்றைக்கு நீங்களும் நாகணும் விசுவாசம் அப்படின்ற ஒரு தகுதியை ஏசப்பா கொடுப்பாருன்னு ஒரு விசுவாசம் இருக்கணும். ஜபம் பண்ணும்போது ஜபம் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த ஜபத்தில் உறுதியாக இருந்து அந்த விசுவாசத்தின்படி நடந்தால் மட்டும்தான் ஏசப்பா வந்து நம்மளுக்கான தகுதி என்னன்னு ஏசப்பாவுக்கு தெரியுமா. அந்த தகுதி அப்படின்ற ஒரு வார்த்தை தான் ஏசப்பா வந்து மற்ற மக்களுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இவங்க இப்படி இருந்தாங்க, இப்படி போயிட்டாங்களேன்னு அப்படின்னு அந்த மக்கள் முன்னாடி வெட்கப்படுத்தாதபடி ஏசப்பா வந்து எப்படி கொடுப்பாருன்னா தரமாக கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா?
ஆமாம். என்னோட வாழ்க்கையில் அதே போல் இருந்தது போல் ஏசப்பா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடையும் மன விருப்பத்தின்படி ஏசப்பா வேண்டுதல் வச்சுருப்பீங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருமே கண்ணீரோடு வந்திருப்போம், வேண்டுதலோடு வந்திருப்போம். இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணியிருப்போம். இந்த 40 நாளில் உபவாசித்து ஜெபம் பண்ணியிருப்போம். அதே போல் நாமளும் ஏசப்பா கிட்ட வந்து விசுவாசம் அப்படின்ற ஒன்று வச்சு தான் தகுதி அப்படின்ற ஒன்று இருக்கான். அதே போல் தான் நாமளும் கர்த்தருடைய பாதத்தில் எப்படி இருக்கணும்னா தகுதியுள்ளவர்களாக மாற்றணும். ஏசப்பா என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணோமா. ஏசப்பா இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி. அப்புறம் ஐயாவுக்கு நன்றி. ஆமாம்.